जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. குரு என்ற துவைத்தம் இடறுவதில்லை. ஈஸ்வரன் என்று கண்ணிலே தெரியாத ஒரு தத்துவத்தை சொன்னால் அது அத்வைத்தமாக போக ஆசைப்படுகிறவனுக்கு அவ்வளவாக அவசியமில்லாத ஒரு துவைத்தமாக தோன்றுகிறது. ஆனாலும் பிரத்யக்ஷத்தில் இவனுக்கும் ஒரு அனுபவியின் உபதேசமும் அனுகிரகமும் தேவைப்படுகிறது. ஆனபடியால் இப்படி உபகாரம் பண்ணுபவராக குரு என்று ஒருவரை இவனுடைய கண்ணுக்கு முன்னால் மனுஷ்ய ரூபத்தில் காட்டுகிற போது அதன் துவைத்தம் இவனுக்கு இடறுவதில்லை. அது அத்வைத்தத்துக்கு சகாயமான துவைத்தமாகவே தெரிகிறது. திருஷ்டாந்தம் காட்டினால் புரியும். ரமண மகரிஷியிடம் வருகிறவர்கள், முக்கியமாக வெள்ளைக்காரர்கள், ரொம்பவும் அத்வைத பிலாசபியிலேயே போகத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஈஸ்வரனை கொண்டு வருவது அவர்களுடைய செல்ஃப் என்கொயரிக்கு, அதாவது ஆத்ம விசாரத்துக்கு ஒட்டாமல் தான் இருக்கும். ஆனாலும் அவர்களும் கூட அவரை குரு, மாஸ்டர் என்று சொல்லி மரியாதை செய்து அவருடைய அனுகிரகத்தால் தங்களுக்கு அனுபவம் வந்ததாக தெரிவிக்கிறார்கள். இத்தனைக்கும் அவர் தம்மை குரு என்றும் தம்மிடம் வருபவர்களை சிஷ்யர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதே இல்லை. இதைவிடவும் அதிசயமாக குருவே வேண்டியதில்லை, வரையறுத்து இதுதான் சித்தாந்தம் என்று எதையும் வைக்கப்படாது என்று அபிப்பிராயப்படுகிற ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒருவரிடம் போகிறவர்கள் கூட அவரை ஒரு விதத்தில் குரு மாதிரியாகவே மரியாதையுடன் நினைத்து அவருடைய சக்தியினால் தங்களுக்கு தெளிவு உண்டாவதை சொல்கிறார்கள். அதனால் ஈஸ்வரானுகிரகம் என்று சொல்லிக்கொண்டு அழுத்தமாகவே துவைத்த பாவத்தை கொண்டு விடாவிட்டாலும் அதையே குரு பிரசாதம் என்பதாக அத்வைதிகளும் சிறப்பித்து சொல்லித்தான் இருக்கிறார்கள். குருவஷ்டகம் முதலான அநேக நூல்களில் நம்முடைய ஆச்சாரியால் இவ்விஷயத்தை ரொம்பவும் பக்தியோடும் நன்றியோடும் ஸ்பஷ்டமாகவும் அழுத்தமாகவும் வெளியிட்டிருக்கிறார். மாயா சக்தியே ஞானமும் அளிப்பது. ஈஸ்வரன் ஞானஸ்வரூபி, அவனே ஞானம் தருபவன் என்கிற விஷயத்தை சொல்லாமல் சொல்லும் சூக்ஷ்மமான முறையில் ஆச்சாரியால் கேனோபனிஷத் பாஷ்யத்தில் வெளியிட்டிருப்பதாக தோன்றுகிறது. யார் எது செய்தாலும் அது தன்னுடைய சொந்த சக்தியை கொண்டு அல்ல, பிரம்மத்தின் சக்தியை கொண்டுதான் எவரும் எதையும் செய்ய முடிவது என்று அம்பாள் இந்திரனுக்கு உபதேசித்ததாக அந்த உபனிஷத்திலே இருக்கிறது. மூலத்திலே அம்பாளை ரொம்பவும் சோபையுள்ளவள், உமா என்றும் ஹைமவதி என்றும் பெயருள்ளவள் என்றுதான் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆச்சாரியாலோ இதற்கு பதம் பதமாக செய்த பாஷ்யம், வாக்கியம் வாக்கியமாக செய்த பாஷ்யம் ஆகிய இரண்டிலும் அம்பாளை திரும்ப திரும்ப வித்யா என்று சொல்கிறார். வித்யா என்றால் ஞானம் என்றே அர்த்தம். ஞானம் என்றால் அத்வைதத்தில் பிரம்ம ஞானம்தான், அதாவது ஜீவன் தன்னுடைய ஆத்மாவே பிரம்மம் என்று உணர்வதான அத்வைத ஞானம்தான். உபனிஷத்தில் பலவிதமான உபாசனைகளையும் வித்யா என்றே சொன்னாலும் அவற்றிலெல்லாம் அந்த உபாசனையை சம்பந்தப்படுத்தி அதற்கு இன்ன வித்யா என்று அடைமொழி கொடுத்து பெயர் சொல்லியிருக்கும். இப்படி இல்லாமல் வெறுமே வித்யா என்று மட்டும் சொன்னால் அது பிரம்ம வித்யாதான், அதாவது ஆத்ம ஞானம்தான். சோபை உள்ளவற்றிலெல்லாம் பரமசோபையானது வித்யையே என்று அம்பாளை வித்யாவாக சொல்கிற ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருப்பதால் அவர் அவளை பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாகவே சொல்கிறார் என்று நிச்சயப்படுகிறது. அவித்யா என்றால் அஞ்ஞானம். மாயையை ஆச்சாரியால் அவித்யா என்றே சொல்வார். அதாவது அப்புறம் மாயைக்கும் அவித்யைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் காட்டியும் ஒரு அபிப்பிராயம் அத்வைதிகளுக்கிடையே எழுந்தது. அவர்கள் மாயை என்பது ஒன்றை இன்னொன்றாக காட்டும் மேஜிக் மாதிரியான சக்தி என்றும், அவித்யா என்பது சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத அஞ்ஞான நிலை என்றும் ஒரு பாகுபாடு செய்கிறார்கள். பிரம்மம் மாயையோடு சேர்ந்துள்ள போது ஈஸ்வரனாகிறது என்றும், அவித்யினால் கட்டுப்படும் போது ஜீவனாகிறது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அது இருக்கட்டும், மாயா சக்தியோடு சேர்ந்து பிரம்மம் ஈஸ்வரனாய் இருக்கும் போதும் அந்த ஈஸ்வரன் ஞானஸ்வரூபியாகவே இருப்பதாக அத்வைதிகள் சொல்வதில் இன்னும் மேலே போய் ஆச்சாரியால் இங்கே அம்பாளை வித்யா என்றே சொல்கிறார்.
அம்பாளை ராஜராஜேஸ்வரியாக ஆராதனை செய்யும் உபாசனைக்கே ஸ்ரீவித்யை என்று பெயர் இருக்கிறது. அந்த ஆராதனையையும் ஆச்சாரியால் யந்திர பிரதிஷ்டை, சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரம் முதலியவற்றில் போஷித்திருக்கிறார். மாயையாகவே இருக்கிற அவளை மாயா நிவிருத்தியையே மோட்சமாக சொன்ன ஆச்சாரியால் ஞானாம்பிகையான வித்யாவாக சொல்வதால் மாயையால் லோகத்தை நடத்தும் சக்திதான் அதிலிருந்து விடுவிக்கவும் செய்கிறது என்று அவர் காட்டுவது தெரிகிறது. கர்மபந்தம் ஈசனால், ஞான சித்தியும் அவனாலேயே. பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படியே மூல கிரந்தத்தில் ஈஸ்வரானுகிரகத்தை சொல்லாத இடத்திலும் கூட ஆச்சாரிய பாஷ்யத்தில் அதை ஞானத்துக்கு காரணமாக சொல்லும் திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றன. சூத்ர மூலத்திலேயே ஒரு இடத்தில் ஜீவாத்மா பரமாத்மா அபேத ஞானம் ஜீவனிடம் மறைந்து கிடக்கிறது. பரமேஸ்வரனை தியானிப்பதால் மறைந்துள்ள ஞானம் வெளிப்பட்டுவிடும். ஏனென்றால் அவனிடமிருந்தேதான் ஜீவனுக்கு பந்தம் அதாவது கட்டு, மோக்ஷம் அதாவது விடுதலை இரண்டும் என்று இருக்கிறது. குறிப்பு: பிரம்மசூத்திரம் 3வது அத்தியாயம் 2வது பாதம் 5வது சூத்திரம். இம்மாதிரியான இடங்களில் ஆச்சாரியால் ஈஸ்வரானுகிரகத்தால் அத்வைத சித்தி ஏற்படுவதை சொன்னால் அதில் விசேஷமில்லை. இந்த பிரம்மசூத்திரத்திலேயே இன்னொரு இடத்தில், குறிப்பு 2ஆம் அத்தியாயம் 3வது பாதத்தில், குறிப்பாக 40 மற்றும் 41வது சூத்திரங்களில், ஜீவன் கர்த்தாவா, இவன் காரியம் செய்கிற கர்த்தா என்றால் காரியமில்லாத சமாதி இவனுக்கு எப்படி ஏற்படும் என்கிற விஷயங்களை ஆராய்ந்து அவன் கர்த்தாவும் தான், காரியமில்லாமல் ஆத்மாவாக இருப்பவனும் தான் என்று முடிவு தெரிவித்திருக்கிறது. அதெப்படி இரண்டும் முடியும் என்று கேட்டால் தச்சன் மாதிரி என்று பதில் சொல்லியிருக்கிறது. தச்சு வேலை செய்கிற போது ரம்பம், இழைப்புளி முதலான கருவிகளை கொண்டு வேலை செய்கிற தச்சனே அந்த கருவிகளை போட்டுவிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்து கொள்ளும் போது வேலை இல்லாமல் இருக்கிறாரோ இல்லையோ? இப்படியே இந்திரிய கருவிகளை கொண்டு கர்த்தாவாய் உள்ள ஜீவன் சமாதியில் அவற்றை விட்டுவிட்டு அகர்த்தாவாக இருக்கிற ஆத்மாவில் ரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இப்படி ஜீவனுக்கு ஒரு கர்த்திருவம் ஏற்பட்டது பரமேஸ்வரனிடமிருந்தேயாகும் என்று கூறியிருக்கிறது. ஈஸ்வரனால் கர்த்திருவம் அதாவது காரியமும் அதன் பந்தமும் ஜீவனுக்கு ஏற்படுவதை பற்றித்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. இந்த பந்தத்தில் இருந்து விடுவிக்கிற ஞானத்தை பற்றியோ அதை அடைவிப்பதில் ஈஸ்வரனின் பங்கை பற்றியோ ஒன்றும் மூல நூலில் இந்த இடத்தில் இல்லை. ஆனாலும் ஆச்சாரியால் இங்கே பாஷ்யம் செய்யும் போது காரியம் செய்து அனுபவங்களை பெறும் கர்த்திருவ போக்திருத்துவத்தினால் ஜீவனுக்கு சம்சார வாழ்வு ஏற்படுவது ஈஸ்வராஜ்ஞையினாலேயே என்று சொல்வதோடு நிறுத்தாமல், இதே ஜீவன் உத்தம ஞானத்தினால் மோட்ச சித்திக்கு அருகதை பெறுவதற்கும் அதே ஈஸ்வரனின் அனுகிரகம்தான் காரணம் என்கிறார். ஈஸ்வராதத் அனுஜ்ஞயா கர்த்திருவ போக்திருத்துவ லக்ஷணஸ்ய சம்சார சித்திஹி என்பதோடேயே நிறுத்தியிருக்கலாம். மூலத்தில் அதற்கு மேலே விளக்கமில்லை. ஆனாலும் ஆச்சாரியால் சம்சார பந்தத்துக்கு ஈஸ்வரன் காரணம் என்று மட்டும் குற்றம் சொல்கிறது போல முடித்துவிடக்கூடாது. இதிலிருந்து நிவிருத்திக்கும் அவன் அனுகிரகம்தான் காரணம் என்று கையோடையே சொல்லிவிடத்தான் வேண்டுமென்று நினைத்து, தத் அனுகிரக ஹேதுகே நைவச்ச விஞ்ஞானேன மோக்ஷ சித்திர் பவத்தும் அருஹதி என்று சேர்த்திருக்கிறார். அதாவது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்ற காரணத்தை கொண்டே உயர்ந்த ஞானத்தின் மூலம் மோக்ஷ சித்தி அடையவும் ஜீவன் தகுதி பெறுகிறான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இதை அத்வைத சாதகர்களுக்கே ஏற்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றில்லை. சொல்லாமல் விடுவதற்கு நிரம்ப நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோம். அதனால்தான் ஈஸ்வர கிருபா விசேஷத்தால் மோக்ஷம் சித்திப்பதை நன்றாக வெளியிட்டு சொல்லும் கீதையிலேயே கூட மிகவும் ஞான மார்க்கமாக உபதேசித்து கொண்டு போகும்போது பகவானே இதை சொல்லாமல் விடுவதும் உண்டு. அப்படித்தான் இந்திரியத்திலிருந்து மனஸ், புத்தி, ஆத்மா என்று ஒன்றை விட ஒன்று உயர்த்தி சொல்லி புத்திக்கும் பரதத்துவத்தை அறிந்து மனசை அடக்கி ஆசை என்ற எதிரியை அழி என்பதாக ஜீவன் தானாகவே எல்லாவற்றையும் சாதித்து கொண்டு விடுவதை போல சொல்லி, அதாவது அந்த 3ஆம் அத்தியாயத்தை முடித்து விடுகிறார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर
हर हर शङ्करा जय जय शङ्कर